வெல்கம் டு மை சேனல். கஸ்டமர் பிளானில் உங்களுக்கு இன்கம் வரல அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மேரோ பாயிண்ட் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு மேரோ பாயிண்டில் கொடுத்த மெயில் அட்ரஸும் உங்களோட எம்பி ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் எனக்கு பேமெண்ட் வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக போஸ்ட் போட்டிருக்க மாட்டீங்க. அது போஸ்ட் போடத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு கஸ்டமர் பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே ஏதாச்சும் 2 நாள் மட்டும் 5 ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி தெரியுமா போட்டிருப்பீங்க, நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போட்டிருப்பீங்க. 5 ஃபோட்டோ கிளிக் கொடுத்துட்டோமா, செலக்ட் கொடுத்தோடனே இப்போ எரர் வருது. ஒரு சில டைம் நீங்கள் அந்த டைம்லாம் வந்து Jan 15க்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் 5 ஃபோட்டோ வந்து ஒரே கிளிக்கில் வந்து போஸ்ட் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், சிங்கிள் ஃபோட்டோவாக தான் போஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்களா, போஸ்ட் போட்டிங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபோட்டோவாக தான் போஸ்ட் பண்ணணுமே தவிர நீங்கள் ஒரே கிளிக்கில் 5 ஃபோட்டோ போஸ்ட் போகிறது, 6 ஃபோட்டோ போஸ்ட் போகிறது, நீங்கள் 10 ஃபோட்டோ போஸ்ட் போட்டாலுமே ஒரே கிளிக்கில் அது சிஸ்டம் வந்து ஒரே ஃபோட்டோவாக தான் கணக்கு வச்சுக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக 5 ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5 ஃபோட்டோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இது வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து January 15 முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் வந்து ஃபோட்டோ வந்து போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்காது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போஸ்ட் கரெக்டாக போடுங்க. டெய்லி வந்து 5 போஸ்ட் வந்து போடுங்க. ஆனால் ராமநாதன் சார் சொன்னது எப்படின்னா நீங்கள் கஸ்டமர் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஏதாச்சும் 2 நாளில் மட்டும் 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் 2 நாள் மட்டும் 5 ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் போட்டால் மட்டும் போதும். ஆனால் வந்து நான் சொல்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே 5 ஃபோட்டோ வந்து போஸ்ட் போடுங்க. என்னோட சஜஷன் அதுதான். நீங்கள் டெய்லியுமே 5 ஃபோட்டோ வந்து போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் எந்த வகையிலும் வந்து ஸ்டாப் ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் கஸ்டமர் பிளானாக இருந்தாலும் சரி, ப்ரொமோட்டர் பிளானாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டெய்லியுமே 5 ஃபோட்டோ வந்து போஸ்ட் போட்டுருங்க கம்பல்சரி. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டைப் பண்ணி போஸ்ட் போடுவீங்க. நீங்கள் வந்து குட் மார்னிங் அப்படின்லாம் வந்து டைப் பண்ணிட்டு போஸ்ட் போடுவீங்க. இந்த மாதிரி போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து எடுத்துக்காது. நீங்கள் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் எப்பவுமே போஸ்ட் போடாதீங்க. குட் மார்னிங், குட் நைட் இந்த மாதிரி வந்து எதுவுமே போஸ்ட் போடக்கூடாது. ஓகேவா, இப்போ வந்து குட் மார்னிங் அப்படின்னு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் இதில் விழுந்துடும். பட் வந்து சிஸ்டம் வந்து இது கணக்கு எடுத்துக்காது. நீங்கள் வந்து ஃபோட்டோ போஸ்ட் போட்டால் மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கும். இதை ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா கைஸ், இந்த மாதிரி கரெக்டாக வந்து போஸ்ட் போடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். பட் வந்து ப்ரோ என்னோட டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது, நான் கரெக்டாக போஸ்ட் போட்டிருக்கேன், பட் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும். அது எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. 3 கோடு கிளிக் பண்ணுங்கள். மேரோ மார்க்கெட்டிங் பிளான் இங்கே இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. இங்கே கஸ்டமர் ஏர்னிங்ஸ் அதை கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வரணுமோ இங்கே ரிலீஸ் பெண்டிங் இந்த இடத்துல வந்து அமௌண்ட் காட்டும். உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வரணுமோ டேக்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அமௌண்ட் இங்கே ரிலீஸ் அமௌண்ட் வந்து இங்கே காட்டும். கம்பல்சரி உங்களுக்கு கஸ்டமர் ஏர்னிங்ஸில் அமௌண்ட் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். எத்தனை நாளில் பேமெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் சார் வந்து 20 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. 20 நாளுக்குள்ளே எப்போனாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரலாம். ஓகேவா, கம்பல்சரி பேமெண்ட் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்குமே இந்த பேமெண்ட் வந்துருச்சு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 4082 rupees எனக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் 4801 இருக்குது, பட் எனக்கு 1 ரூபி எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. 4802 rupees எனக்கு வந்து வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக வரும். ஓகேங்களா, நீங்கள் ஒர்க் கரெக்டாக பண்ணிங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக வரும். ப்ரோ எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, என்னோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது, நான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட ஆர்கனைசரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலிமா கம்பெனிக்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு ஆர்கனைசர் அலகேட் பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளைன், உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ இந்த ஜாபில் உங்களோட அப்ளைன் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆர்கனைசர் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, எனக்கு கஸ்டமர் ஏர்னிங்ஸில் அமௌண்ட் காட்ட மாட்டேது, நான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு அமௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, என்னென்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களோட அப்ளைனுக்கு ஆர்கனைசர் இல்லைன்னா அவருக்கு அப்ளைன் ஆர்கனைசர் கம்பல்சரி இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.